பல எதிர்க்கட்சிகள் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய அங்க மக்கள் வந்து அவ்வளவு துன்பத்துல இருக்கும்பொழுது இந்த பிறந்தநாள் அவசியமா, இவ்வளவு பெரிய கிராண்டா வந்து கொண்டாடணுமா அப்படின்லாம் வந்து நிறைய கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டது. இப்போ நீங்களுமே வந்து விஜய் அவர்களுடைய பிறந்தநாளை வந்து கொண்டாடணும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா நீங்க வாதந்தோறும் கொண்டாட போற இந்த மாதம் ஃபுல்லாக கொண்டாடினாலும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அப்போ அது கான்ட்ரவர்சியலா இல்லையா அப்படின்ற நலிந்தவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மாற்றுத்திறனாளிகளுக்கும் நலிந்தவர்களுக்கும் நலத்திட்ட உதவிகள்னு சொன்னேன். அவர் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தை மிகப்பெரிய ஒரு ஹோட்டலை புக் பண்ணி இல்லை அயல்நாட்டில் போயோ அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாருன்னு நான் எங்கேயுமே பதிவு பண்ணலை. நலிந்தவர்களுக்கு உதவி தேவைப்படக்கூடியவர்களுக்கு அத்தனைகளுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இது கொண்டாட்டம் இல்லை, இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். புரியுதுங்களா? அந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவனுக்கு தொண்டர்களால் என்னென்ன மாற்றங்களை இங்கே கொண்டு வர முடியும்? நீங்கள் உங்கள் தொண்டர்கள் அரசியல் பட்டாங்களா? அரசியல் மயமாக்கியிருக்காங்க, அரசியல் பட்டிருக்கான், அவனுக்கு என்னன்றது தெரியுது. அப்போ பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு தேவையான உதவிகள் தேவைப்படுபவருக்கு உதவிகரம் நீட்டுறான். அதுக்கு தன்னுடைய தலைவனுடைய பிறந்த நாளை மையமாக வச்சுருக்கான். அதை வச்சு அந்த உதவிகளை செய்கிறான். அப்போ இங்கே இருக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களை மாதிரி குடியும் கும்மாளமும் ரோடு சாலை மாதிரியே சாலை ஃபுல்லாக நீங்கள் மட்டும்தான் பேனர் வைக்கணும். இன்றைக்கி 1000 விளக்கு தொகுதியில் ஒட்டின போஸ்டர் கிழிக்கப்பட்டு, இதுதான் கார்ப்பரேஷன் ஊழியர்களுக்கு வேலையா? இதை பாதுகாக்கிறது தான் காவல்துறையினருக்கு வேலையா? உங்களால் போஸ்டரையும் கொடியும் தானே கிழிக்க முடியும், பேனர் வைக்காமல் தானே தடுக்க முடியும். மக்களுக்கு நாளைக்கு செலுத்தக்கூடிய வாக்குகளை எப்படி தடுக்க போகிறீங்க? மக்கள் ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் ஹார்ட்லேயும் உட்கார்ந்துருக்கிறவரை எப்படி தூக்கி வெளியில் போட போகிறீங்க? உங்களை தூக்கி போடுறதுக்கு இன்றைக்கி மக்கள் தயாராகிட்டாங்களே.